சமந்தாவுடைய கல்யாணம் தான். சமந்தா இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அதுக்கான பேச்சு போன வருஷம் ஃபுல்லாவே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சமந்தா மும்பைல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அங்க பாலிவுட்ல வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப் சீரிஸ் டைரக்டர் ராஜ் நிடிமோருவை தான் அவங்க வந்து இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க லவ் பண்ணும்போது யாரும் சமந்தாவை வந்து எதிர்த்து பேசல, அவரையும் எதிர்த்து பேசல. ஆனா சமந்தாவுக்கு சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க சிங்கிளா இருந்தாங்க. பட் ராஜ் நிடிமோரு வந்துட்டு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க. பட் அவர் வந்து டிவோர்ஸும் பண்ணல, பிரிஞ்சுதான் இருக்காங்க. இந்த சமயத்துல சமந்தா போயிட்டு அவர் கூட சேர்ந்து இருக்கிறது நல்லது இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா அவரை பத்தி தான் பேசினாங்களே தவிர சமந்தாவை பத்தி யாரும் பேசல. பட் ராஜ் நிடிமோருக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருக்கு, அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்ல. சோ அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சிங்கிளா இருந்து நிறைய படங்கள்லாம் பண்ணிருக்காரு. அதாவது டிவோர்ஸ் ப்ராசஸ் நடக்கும் போதுதான் இவர் வந்து வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ அது இன்னும் ஸ்ட்ராங்கா டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணம் சமந்தா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஷூட்டிங் அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஆச்சு. இந்த லவ்னாலதான் அவங்கள அவர் வேணான்னு சொல்லி கண்டிப்பா டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி பண்ணிட்டாரு, இல்லாட்டி சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எது எப்படி போனாலும் தமிழ் ரசிகர்கள் வந்து சமந்தா ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா நாக சைத்தன்யா உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவரு ஹாப்பியா இருக்காரு. ஆனா சமந்தா வந்து நிறைய பிரச்சனையில மாட்டிருக்காங்க. ஹெல்த் வைஸா இருக்கட்டும் அண்ட் மென்டலி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்களோட அப்பா இறந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் அவங்க சிங்கிளா இருக்கேன், தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்ட் எல்லாம் அவங்க ரொம்ப சோகமா போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க ஹாப்பியா அதை செய்யுங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ சீக்கிரமா இன்னொரு கல்யாணம் அவரோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு லைஃபை வாழுங்க அப்படின்லாம் வந்து ரசிகர்கள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ ரீசெண்டா வந்து சமந்தா ராஜ் நிடிமோரு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கல்யாணமும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. நார்மலாவே செலிபிரிட்டி கல்யாணம் அப்படின்னா அது பேசப்படும். ஆனா சர்ச்சையாவும் பேசப்பட்டது, நல்ல விதமாவும் பேசப்பட்டது அப்படின்னா அது வந்து சமந்தாவோட கல்யாணம் தான்.